ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகைமொழி பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சைகைமொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் தான். என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அதான் ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபுட் இல்லாமல் இருந்துட முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட்டில் என்ன நல்லா இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி சைகைமொழியில் பண்ணலாம், அது எப்படி இந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப என்ன செய்யணும், அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உங்களுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய செவித்திறன் குறையுடைய மாணவர்கள்ட்ட இதை பயிற்சி பண்ணணும். அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை அந்த சைன் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். அவங்க ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்களும் அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புரியுங்களா? இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். ரொம்ப புதுசாக நிறைய சைன் என்னமோ கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். அந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்குமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் லாங்குவேஜ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி தான் இருக்குது. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஃபுட்டுக்கு வந்து என்ன செய்யலைங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறப்போ எப்போ கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் கேட்டிங்க அப்படின்னா காலையில் சாப்பாட்டுக்கு அர்த்தம். இதே மதியானம் கேட்டிங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். நைட்டு கேட்குறீங்க அப்படின்னா நைட்டில் டின்னர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து அதில் காலையில் மதியானம் நைட்டுன்னு தனித்தனியாக பிரித்து காமிக்கணும் அப்படின்னா இது வந்து மார்னிங் அப்படிங்கிறதுக்கான சைன். இங்கே பாருங்க, மார்னிங், இதுவும் மார்னிங் தான், இதுவும் மார்னிங் தான். ஸோ இது மார்னிங் சாப்பிட்டீங்களா? இது வந்து லஞ்ச். இங்கே பாருங்கள், லஞ்ச். இங்கே வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, 12. இது வந்து என்னது, 12ஆம் நம்பர். இல்லை லஞ்ச், எல் போடலாம். லஞ்ச் இன்னொரு சைன் இருக்குன்னா எப்படி காமிப்பாங்க, லஞ்சு சாப்பிட்டீங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா நைட்டுக்கு வந்து என்ன சைனு, இங்கே பாருங்க இப்படி காமிக்குவாங்க, நைட்டு சாப்பிட்டீங்களா. அப்படின்னா நைட்டு சாப்பிட்டீங்களா. புரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொன்று என்னது, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், இது 3த்துக்கான சைன் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் மாணவர்கள்ட்ட பார்க்குறப்ப நீங்கள் என்ன கேட்குறீங்க, சப்போஸ் நீங்கள் மதிய நேரத்தில் பார்க்குறீங்க, அப்போ வந்து லஞ்சு இல்லைன்னா லஞ்சு சாப்பிட்டியா. நான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டாங்கிறப்போ கொஞ்சமாக சாப்பிட்டியா நிறையா சாப்பிட்டியா அப்படின்னு வந்து வச்சுங்களேன். இது வந்து உங்களோட ஸ்டொமக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது வரலாம் சாப்பிட்டேன். அப்போ நிறையா சாப்பிட்டேன்னா என்ன செய்வாங்க, இது வரலாம் காப்பாங்க. அப்போ நிறைய சாப்பிட்டே இருந்தேன், ஃபுல்லாக நிறைய சாப்பிட்டேன். புரியுதுங்களா? அப்போ சாப்பாட்டுக்கு சாதாரணமாக இதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாட்டருக்கு எப்படி காமிக்கலாம், வாட்டர். இது வந்து சிங்கிள் ஹேண்டில் டபிள்யூ காம்போம், வாட்டர் தண்ணி. இது சாதாரணமாக குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு எல்லாமே தான். இது வாட்டர், தண்ணி குடிச்சிங்களா, அப்படி தண்ணிக்கு வரும். இது தவிர இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு அண்ட் தென் டின்னர், இது 3 பற்றி பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன், அதில் என்னென்னலாம் ஃபுட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுங்கள், இட்லி இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் என்ன ரவுண்டாக இருக்குமா, சின்னதாக. ஸோ இட்லி ஷேப்புக்கு என்ன செய்றீங்க, 1 2 3 4 5 இப்படி ஜஸ்ட் இப்படி காமிங்க. உனக்கு இட்லி பிடிக்குமா? ஆமாம் எனக்கு இட்லி பிடிக்கும். ஸோ இட்லி சாப்பிட்டேன். நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? நான் வந்து 3 சாப்பிட்டேன், நான் 4 சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டா இருந்தது, நான் சாப்பிட்டேன், உடம்புக்கு ஹெல்த்தி எனக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வாங்க, இட்லிக்கு இதான் சைன். இங்கே பாருங்கள், 1 2 3 இப்படி காமிச்சிங்கனால இட்லி தான் சைன். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்லியோட ஷேப் எப்படி இருக்குது, இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் நம்ம எப்படி காமிக்கிறோம், எப்படி காமிச்சிடுறோம். சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தோசை அப்படிங்கிறதுக்கான சைன். லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் என்ன செய்றீங்க, இப்படி சுற்றி வந்தீங்கன்னா தோசை அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ தோசை சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டேன். தோசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் தோசை, மசாலா, அதாவது மசாலா தோசை. அதுமாரி ரவா தோசை சொல்லுவாங்க. அதுமாதிரி நெய், இங்கே பாருங்கள், நெய் போட்டு தோசை. அதில் என்ன பண்ணுவாங்க, ரோஸ்ட், அதாவது தோசை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோஸ்ட், சுருட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்படி சுருட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் ரோஸ்ட் சாப்பிட்டேன் நான். புரியுதுங்களா? சின்ன தோசை, பெரிய தோசை நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ தோசை அப்படிங்கிறதுக்கான சைன் என்னது, இது. புரியுதுங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உப்புமா அப்படின்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கலாம். உப்புமாக்கு என்ன சைன்ஸ் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் பிடிக்காத டிஷ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ வந்து சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ உப்புமாவோட சைன் என்ன அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள்,
ஒயிட்டை வச்சுக்கோங்க, உங்கள் பல்ல தொட்டுக்கணும். ஒயிட்டு ப்ளஸ் அது வந்து எப்படி இருக்கும், ரவா சின்ன சின்னதாக இருக்குமா, ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, இப்படி காமிக்கணும். ஒயிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அது பேர் என்னென்னா உப்மா அப்படிங்கிறதுக்கான சைன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெஸ்டிவலில் பார்த்துருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், பொங்கல் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ பொங்கல் நீங்கள் பிடிக்குமா? பொங்கல் பிடிக்கும். எவ்வளோ சாப்பிட்டேன்? கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நிறையாலாம் சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஓகே. ஸோ அது வந்து நெய் பொங்கல் சாப்பிட்டேன். ஸோ பொங்கல் அப்படிங்கிறதுக்கான சைன். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம், என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸில் பூரி. பாருங்க, பூரி. இது சின்ன பூரிக்கு என்ன செய்யலாம், நீங்கள் சின்ன பூரியை காமிக்கிறீங்க, பூரி. இது பெரிய பூரி காமிக்கலாம். சோளா பூரிலாம் அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சோளா பூரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், சோளா பூரின்னு கேட்டு பாருங்கள். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அது செய்வாங்க, நல்லா பெருசாக இருக்கும், சோளா பூரிம்பாங்க. ஸோ சோளா பூரிக்கு அப்படி காமிக்கலாம். சின்னதாக சாதாரணமாக பூரி காமிச்சிங்கன்னா இது பூரி. புரியுதுங்களா? இதெல்லாம் இதில் வருது, நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸில் வருது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், உங்கள் மாணவர்கள்ட்ட நீங்கள் பேசி பழகலாம். இப்போ இதில் வந்து என்ன வரும், அடுத்தது என்ன வரும் அப்படின்னா சட்னி சேர்க்குறீங்க. சட்னி சேர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ சட்னிக்கு வந்து என்னென்னா சாதாரணமாக ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் அந்த கரண்டியால் எடுக்கிறீங்க, செக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சைன். சட்னி இப்போ வந்து நான் இட்லி வச்சுருக்கேன், அதுக்கு சட்னி கொடுங்க, சட்னி கொடுங்க, சட்னியும் ஊற்றுங்க. என்ன பண்ணுறேன், தொட்டு சாப்பிட்றேன். புரியுதுங்களா? உங்களுக்கு பசிக்குதா, நான் சொன்னது பார்த்தோன்னே கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க, சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், சட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் சட்னி வரும். இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான சட்னி என்ன சட்னி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேங்காய் சட்னின்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் சட்னிக்கு என்ன சைன் சொல்லுவாங்க அப்படின்னா இது தேங்காய். எதுக்காக சொல்கிறாங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தேங்காய் என்ன செய்வோம், நம்ம வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டி பார்ப்பீங்க, உள்ளே தண்ணி இருக்குது, அப்படி செக் பண்ணுவோமா, ஆடுதான்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து என்னது, தேங்காய் சட்னி. இப்போ வந்து நீங்கள் புதினா சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி, அதாவது கலர்ஃபுல்லாக கருவேப்பிலை சட்னி இப்படியா சாப்பிட்றாங்களா, இப்போ அந்த மாதிரி சட்னிக்கு அது எப்படி கலரில் இருக்கும், க்ரீன் சட்னி. ஸோ க்ரீன் கலரில் இருக்கும், எல்லாம் இலை மாதிரி உருவி காமிக்கலாம் நீங்கள். அந்த சட்னியை நான் சுட்டு சாப்பிட்டேன், சரிங்களா? வாசனையாக இருக்கும். புதினா சட்னி சாப்பிட்டேன், கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டேன். ஸோ அந்த சட்னிக்கு அதை காமிக்கலாம். இல்லை கலரை வச்சு நீங்கள் கூட சட்னியை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து என்ன சட்னி பார்க்க போகிறோம் அப்படின்னா காரமாக இருக்கிற சட்னி பார்க்க போகிறீங்க. அதாவது உங்கள் நாக்கில் தரிச்சு பண்ணிவிட்டு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கிறீங்க, அந்த சட்னி சாப்பிட்டேன். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த சட்னி என்னவோ அது தெரிஞ்சுது அப்படின்னா அதை சொல்லலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கலர்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த கலரை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், சைனில் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேங்காய் சட்னின்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் சட்னின்னு காமிக்கிறது பதிலாக என்ன பண்ணலாம், ஒயிட்டில் இருக்கக்கூடிய சட்னி கொடுங்க. அந்த செவித்திறன்குடியோட மாணவன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறான், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த பையனுக்கு வந்து தேங்காய் சட்னி கொடுங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. அப்போ வந்து என்ன சொல்லலாம், அவர் வந்து கலரை ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி காமிக்கலாம், ஒயிட்டில் உள்ள சட்னி கொடுங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அடுத்து என்ன காமிக்கலாம், க்ரீனில் காமிச்சிங்கன்னா அது ஏதாவது லீவ்ஸால் மேட் பண்ண சட்னியாக இருக்கலாம். இப்போ ரெட்டாக காமிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கலாம், தக்காளி சட்னியாக இருக்கலாம், மிளகாய் சட்னியாக இருக்கலாம், ஆனியன் சட்னியாக இருக்கலாம். ஸோ அது என்ன கலரோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்கான சட்னியாக கொண்டு வரலாம். ஸோ சட்னியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா, என்னடா அது சட்னி அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி இருக்குது. இதில் உள்ள சட்னி மட்டும்தானே இல்லை, இன்னும் நிறைய சட்னிஸ் இருக்கும். இப்போ இஞ்சி சட்னி சொல்லுவாங்க, இஞ்சினா இஞ்சி காமிப்பாங்க, கார்லிக், ஜிஞ்சர். புரியுதுங்களா? இன்னும் இப்போ நிறைய சட்னி வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அப்படின்னா அதை கலரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம், அது என்னவோ அதுக்கான சைனை சேர்த்துக்கணும். ப்ளஸ் என்ன செய்யணும், நீங்கள் அதை சட்னியோட சைன் சேர்த்துக்கணும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் சாம்பார் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள், இது வந்து வெஜிடபிள் சாம்பார். வெஜிடபிள் போட்டால் சாம்பார் என்ன கொடுங்க, அப்போ வெஜிடபிள் போட்டால் சாம்பார் கொடுப்பாங்க. இல்லை காரமாக இருக்குது எனக்கு ஆயில் கொடுங்க, ஆயில்னா என்னது, மேலே எப்படி காமிக்கிறேன், இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க, 2 ஸ்பூன் ஊற்றுங்க ஆயில். இல்லை பவுடர் கொடுங்க, அது பவுடர். ஸோ இட்லி பொடியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து எப்படி இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய பொடி. ஸோ பொடி கொடுத்துங்க, ஆயில் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இதெல்லாம் இதில் வருது, பிரேக்ஃபாஸ்ட்டில் வருது. இதில் நீங்கள் வந்து வடை சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், வடை. இதில் நீங்கள் இப்படி சின்ன ஹோல் மாதிரி கூட போட்டு காமிச்சிக்கலாம். ஸோ வடை காமிச்சிக்கலாம். ஸோ வடை. இப்போ சொன்னது என்னது, என்ன சொல்லி கொடுத்தேன், பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். ஒன் மோர் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இட்லி,
தோசை, பூரி, உப்புமா, இது என்னது, பொங்கல். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், சட்னி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதுவரையும் உள்ளது எல்லாத்தையும் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். எஸ், அதான் லஞ்ச். அதான் மதிய உணவு என்னென்ன இருக்கும், அதை நம்ம எப்படி சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிய உணவுனால என்னது இங்கெல்லாம் சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, ரைஸ், ஒயிட்டு ரைஸ். ஒயிட்டை காமிச்சிட்டு என்ன செய்வீங்க, ரைஸ். ஒயிட்டை காமிக்க முடியலனா கூட மதியம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்படி காமிச்சிங்கனாலே அது பேர் என்னது, சாதம் அப்படிங்கிறதுக்கான சைன். புரியுதுங்களா? ஸோ சாதம், சாம்பார், சாம்பார். இப்போ அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்ப்போம். அதில் வந்து நான் சொல்கிறேன், நான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் என்ன வெஜிடபிள் போட்டு நீங்கள் சாம்பார் மேட் பண்ணிங்களோ அந்த சாம்பார் நம்ம சொல்லிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன்னா தக்காளி மாரி காமிச்சு சாம்பார் காமிச்சிக்கலாம். இல்லை வெண்டைக்காய் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் மாதிரி காமிச்சு அந்த சாம்பார். இல்லை சாதாரணமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக இருக்குது, அதுக்கான சாம்பார் கொடுத்துருக்காங்கன்னா ரைஸ் கொடுங்க, சாம்பார் கொஞ்சம் கொடுங்க, போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸில் ஃப்ரை பண்ணிவாங்க. அதை வந்து தமிழில் சொல்லணும்னா வறுவல், பொரியல், கூட்டு எல்லாம் வரும். அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை காமிச்சிட்டு ஃப்ரை பண்ணது. அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பேனில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணுறீங்க. ஸோ அது வந்து என்னது வெஜ் கர்ரீஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க இப்படி காமிச்சிட்டு, அதாவது எல்லாம் வெஜிடபிள்ஸ். இது எதுக்கு சொல்கிறாங்க தெரியுதா, இப்படி ஏன்னா அது இப்படி காமிக்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா. அதாவது இப்போ வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி கட் பண்ணுறாங்க, இப்படி கட் பண்ணுவாங்களா, பெருசாக வெஜ் இருக்குன்னா அது என்ன செய்வீங்க, இங்கே வந்து அந்த கத்தி இருக்குது அப்படின்னா அதை அப்படி கட் பண்ணுவாங்க கட்டரை வச்சு. ஸோ கட்டர் இடையில இருக்கும், நீங்கள் அதை வச்சு இப்படி கட் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு கையில் அதில் காமிக்காமல் என்னாச்சு அப்படின்னா ஷார்ட்டாக ஆகிடுச்சு. என்னாச்சு இப்போ ஷார்ட்டாக இப்படி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸில் உள்ள ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். புரியுதுங்களா? அப்போ ரைஸ் எடுத்தாச்சு, சாம்பார் கொடுத்தாச்சு, வெஜிடபிள்ஸில் உள்ள ஃப்ரையும் போட்டாச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு பாப்பாடு வேணும், அதான் அப்பளம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆப்பிளத்துக்கு என்ன காமிப்பீங்க, எல்லோ கலரில் காமிச்சிட்டு ரவுண்டு காமிப்பீங்க, எல்லோ ரவுண்டு, அதை ஃப்ரை பண்ணது அதை கொடுங்க. அதில் உங்களுக்கு வந்து கரீஸ் மாரி சிப்ஸ் மாரி வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், சிப்ஸ் மாரி காமிச்சு இப்படி காமிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பிக்கிள்ஸ். இப்படி காமிச்சிங்கன்னா பிக்கிள்ஸ்க்கான சைன். இங்கே பாருங்கள், உங்கள் நாக்கை டச் பண்ணிக்கணும். அது பிக்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்குமா, புளிக்குமா, ஒரு மாதிரி புளிப்பு காரமும் எல்லாமே கலந்துருக்கும். பிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லைட்டாக டச் பண்ணுவாங்க. நிறைய சாப்பிட மாட்டோமா, அப்போ நம்ம கொஞ்சமாக பிக்கிள்ஸ் வைங்க, தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக்கிள்ஸுக்கு காமிச்சிக்கலாம். புரியுதுங்களா? இல்லை காரமாக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ரசம் இருக்குது, எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க, கையில் கொஞ்சமாக ஊற்றி அப்படி குடிப்பீங்களா. ஸோ ரசத்துக்கான சைனு அதான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ரசம் கையில் ஊற்றுறீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா அதுதான் ரசத்துக்கான சைன். புரிஞ்சுதா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா லஞ்ச் ஃபுட்டில் பட்டர் மில்க், அதாவது மோர். அது என்னென்னா இப்படி தான் முன்னெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கர்ட் இருக்கும், அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க இப்படி நம்ம கடைவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இப்படி காமிச்சிட்டு நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா அது வந்து என்னது, பட்டர் மில்க். புரியுதுங்களா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்டு, அதாவது தயிர். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி நைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தயிர் அப்படிங்கிறதுக்கான சைன், கர்டு. பாருங்க, கர்ட். புரியுதுங்களா? இதுவரை என்ன சொன்னது அப்படின்னா வெஜிடபிளில் உள்ள வெஜ் மீல் சொல்லியிருக்கேன். இதே உங்களுக்கு நான்வெஜ்ஜில் சாப்பிட்ணுன்னு ஆசை, அப்போ நான்வெஜ் அப்படிங்கிறப்ப என்னென்ன வரும் சொல்லுங்கள். இப்போ எக்கு சொல்கிறீங்க அப்படின்னா எக்கு குழம்பு வச்சுக்கிறேன், எக்கை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறேன், எக்கு உடச்சிட்டேன், ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன். இது வந்து என்னென்னா மெயின். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷுக்கு என்ன சைனு இப்படி வச்சுருக்கேன்னா ரெண்டு கிளைம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எப்படி காமிச்சிங்கன்னா ஃபிஷ். இன்னொரு சைன் இருக்குது, இங்கே பாருங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா ஃபிஷ்ஷு குழம்பு சாப்பிட்டேன், ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். புரியுதுங்களா? இது என்ன, சிக்கன், அதாவது சிக்கன் இப்படி காமிக்கலாம். இன்னொரு சைன் என்ன இருக்குது அப்படின்னா இப்படி காமிக்கலாம், இதையும் சாப்பிட்டேன் நான். மட்டன், இங்கே பாருங்க, சிங்கிள் ஃபிங்கர் காமிச்சிங்கன்னா மட்டன் சாப்பிட்டேன், டபுள் ஃபிங்கரை காமிச்சிங்கன்னா பீஃப் அது போல் சாப்பிட்டேன். அதை தவிர வேறு என்னென்னலாம் நிறைய
அனிமல்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதில் என்னவோ சைன் இருக்கோ அது எப்படி இருக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சைனோட. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அப்படிங்கிறது வரும். எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல. எஸ். இப்போ வந்து பிரியாணிக்கு என்ன சைன்னா பி போடுங்க. பி கொடுத்து ஒரு கை மேலே ஒரு கை கீழே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி, எக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ இது வந்து சொன்னது என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பாருங்களேன் 65 சொல்லுவாங்க. சிக்கன் 65க்கு அதாவது இப்படி காமிப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஆயில் வடிகிறவரில் என்ன பண்ணுவாங்க எடுக்கிறாங்க அப்படி. ஸோ 65 சிக்கன் சொல்லுவீங்க, சிக்கன் என்ன பண்ணலாம் 65. புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியாக வந்துடுச்சு. ஒவ்வொருத்தில் நிறைய நேம்ஸில் நிறைய மாடலில் வந்துடுச்சு. புரியுதுங்களா? நிறைய பேர் நிறைய டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்திருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனியாக சைன் ஃப்ரேம் பண்ண முடியாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பிக்சரை பற்றி தான் நம்ம அதை சொல்ல முடியும். இல்லை அதோட டேஸ்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கெல்லாம் தனியாக சைன் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணாங்க, மிக்ஸ் பண்ணாங்க, குழம்போட மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ சிக்கனு கிரேவியாக வேணும், லுக் எப்படி இருக்குமோ அதை வச்சு நம்ம சைன் லாங்குவேஜுங்கிறது ஃப்ரேம் பண்ணிக்கணும். இதில் லஞ்சில் வேறு என்ன வரும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். வேறு எதாவது மிஸ்ஸிங்காக இருக்கா? நிறையா இருக்குது லஞ்சில். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் சாப்பிட்றத நான் சொல்கிறேன். இல்லை வந்து இப்போ மினி மீல்ஸ் மாரி எடுத்துக்கிறாங்க. அப்படி மினி மீல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னாகும், டமாட்டோ ரைஸு கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ஸோ டமாட்டோ அங்கே பாருங்கள், டமாட்டோ போட்டு ரைஸ், லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ், அது கீரை இங்கே பாருங்களேன், கீரை மாரி காமிச்சிட்டு ரைஸ். வேறு வெஜிடபிள்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கும், பீட்ரூட் ரைஸ் இருக்கும், அது சாப்பிடுவாங்க. இப்போ டேமரின் ரைஸ் அதாவது புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி காமிக்கணும். ஸோ புளி சாதம் சாப்பிட்டேன், வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன், பிரிஞ்ச் சாப்பிட்டேன். அடுத்தது கேர்டு ரைஸ், கேர்டு ரைஸ் சாப்பிட்டேன். இது ஸ்வீட் சாப்பிட்டேன், ஸ்வீட். இதில் வந்து நீங்கள் பாயசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பாயசத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படி காமிப்பாங்க, ஸ்வீட் சாப்பிட்டேன், ஸ்வீட். இது வந்து ஸ்வீட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஸ்வீட். இதுவரையிலும் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா லஞ்சில் என்ன மாதிரி ஃபுட்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரிலாம் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை சைன் லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன செய்வீங்க, இன்றைக்கி லஞ்ச் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதையும் நீங்கள் சைன் லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் சைனில் கேளுங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத சைன் லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டு டின்னர்னோடனே என்ன பண்ணுவாங்க, டின்னர்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டின்னர் வந்து என்ன இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் இட்லி இருக்கலாம், தோசை இருக்கலாம், சப்பாத்தி. நான் விட்டேன் சப்பாத்திக்கு பாருங்கள், சப்பாத்தி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உருளையில் வச்சு என்ன பண்ணுங்கள், சப்பாத்தி இப்படி காமிக்கிறீங்க. ஸோ இது வந்து என்னது சப்பாத்திக்கான சைன். இன்னொரு சைன் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது சப்பாத்திக்கான சைன். புரியுதா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த சப்பாத்தியான அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் பூரி கூட சாப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் பரோட்டா சாப்பிட்ணுன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பரோட்டா. ஸோ பரோட்டா போடுறவங்க மாஸ்டர் பார்த்துருப்பீங்களா? ஸோ எப்படி போடுவாங்க பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவு வந்து எப்படி பண்ணுவாங்க, நிறைய ஆயிலெலாம் ஊற்றி இப்படி எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னது பரோட்டா. புரியுதுங்களா? அதே கொத்து பரோட்டா போடுவாங்க, ஜஸ்ட் மேலே குத்துவாங்க. ஸோ கொத்து பரோட்டா சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ். அந்த மாஸ்டர் எப்படி போடுவாங்க, ஸோ ஒரு பெரிய பேன் இருக்கும், அதில் வந்து ரைஸ் போடுவாங்க ஃபஸ்ட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் எனக்கான மசாலா பவுடர்லாம் ஃபுல்லாக கப்பில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து 2 போடுவாங்க, இப்படி காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் பேக்கில், ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ இப்படி காமிச்சு எடுத்து போட்டு ரைஸ். அதுலேயும் என்னாக்குன்னா வெஜ்ஜு ரைஸு, சிக்கன் ரைஸு, எக்கு ரைஸு இதெல்லாம் வந்துடும். புரியுதுங்களா? இதில் டின்னரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் உள்ள கூட டின்னரில் சாப்பிடுவாங்க, சில பேர் லஞ்சில் உள்ள ரைஸை கூட டின்னரில் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? மேக்ஸிமம் இது சாப்பிட்றாங்க. இதில் என்னது உங்களுக்கு நூடுல்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நூடுல்ஸுக்கு என்ன செய்யணும்னா இப்படி நூடுல்ஸ். ஸோ அந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க, அப்படியே எடுத்து என்ன செய்யப்படுறாங்க, ஸோ இப்படி சாப்பிட்றாங்க. இதான் நூடுல்ஸ்க்கான சைன். இல்லை ஏதாவது விட்டு போயிருக்கு அப்படின்னா அதோட லுக் எப்படி இருக்குது, அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து
நீங்களே சைன்னு ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக்காக உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர். இது தவிர வேறு என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ காஃபி இங்கே பாருங்களேன், காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், காஃபி காமிச்சிட்டு காஃபி குடிக்கலாம். டீக்கு என்ன காமிக்கலாம், இங்கே பாருங்கள் டீ குடிக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து அப்படின்னா ஃபுட்டில் வருது. ப்ளஸ் நீங்கள் வந்து ஜூஸ் எதை குடிக்கிறீங்க, மிக்சியில் ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஜூஸ் இதெல்லாம் சொன்னது இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஆடட். வாட்டரு இதெல்லாமே ஆடட். ஸோ இதுவெல்லாம் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறந்துடக்கூடாது. இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, வீட்டில் உள்ள ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது தவிர உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய செவுத்திறன்குறையுடைய மாணவர்கள்ட்ட இதை நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறு ஒரு புது சைன் லாங்குவேஜோட உங்களை வந்து பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.